கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை என்ன செஞ்சிட்டாரா? சிலுவையின் மேல் சுமப்பேன்னு சொல்றாரா, சுமந்துட்டாரா? சுமந்தார். இதை நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிறோம். அவரை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நீங்க விசுவாசிச்சா இந்த வசனத்துல அடுத்து வர்ற பகுதியை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அடுத்த ஒரு பகுதி என்ன வருது பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் பாவத்தை சுமந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிறதை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஒன்றை விசுவாசிச்சா நான் இன்னொன்னு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்படி நான் இன்னொன்னு விசுவாசிக்கலாட்டி நான் முதல்ல உள்ளதை நான் என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. சத்தியம் தெளிவா சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கா? நல்லா பாருங்க, உங்க கண்ணால உங்க பைபிள பாருங்க. நான் எதுவும் அச்சடிச்சு புது பைபிள என்ன செய்யல, தரல. உங்க பைபிள்ல பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கு? எனக்கு சுகத்தை தாரும்னு இருக்குதா? எனக்கு எப்ப தருவீங்கன்னு அழுது கேட்கிறோமா? கெஞ்சி கேட்கிறோமா? மன்றாடி கேட்கிறோமா? அப்படி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவர் கொடுத்த சுகத்தை இன்னும் நீங்க என்ன செய்யல? விசுவாசிக்காததால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், அழுது ஜெபிக்கிறது, கெஞ்சி ஜெபிக்கிறது தவறு இல்லை. அந்த உடன்படிக்கையில நம்ம என்ன செய்யல? இல்ல. தாவீது ராஜா அவங்க எல்லாம் அழுது ஜெபிச்சாங்கன்னா தாவீது ராஜா காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? வரல. நம்ம காலத்துல யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. தாவீது ராஜா காலத்துல பாவத்தை விலங்குகளோட ரத்தம் ஓடிச்சு அவர் அழுதாரு, கெஞ்சி கேட்டாரு, இரக்கத்துக்காக மன்றாடினார். நம்முடைய காலத்துல அவரே மனிதனாக இறங்கி வந்து அவருடைய சொந்த ரத்தம், சுய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை மீட்டு கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க எதற்கு அழ வேண்டும்? உங்க நோயை அவர் சுமந்துகிட்டேன்னு சொல்றாரு. உங்க சரீரத்துக்கு நான் ஒரு விலை கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரமா நீங்க இருக்கிறீங்க. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதிகாரத்தை கொடுத்து எனக்கு வைத்திருக்கிறாரு, எதற்கு அழ வேண்டும்? அதனால் அந்த சுகத்தை என்ன செய்யாம இருக்கிறோம்? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சத்திய அறிவு இல்லாததினால், சத்தியத்தை அறியாததினால். உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சாப்பாடு கேட்கும் போது அழுது கெஞ்சி மன்றாடினாதான் சாப்பாடு கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக மனிதனாக இறங்கி வந்து ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. அவரோட சரீரம் உழுத நிலம் போல காணப்பட்டுச்சான். எல்லா எலும்புகளும் வெளியில தெரிஞ்சுதான். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக சிந்தி இருக்கிறாரா. ரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டு வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஒரு சரீரத்துல எப்போ தண்ணி வரும் தெரியுமா? ரத்தமே இல்லாமல் இருக்கும் போது. ஏசு கிறிஸ்துவின் சரீரத்துல ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லைன்னு அர்த்தம். உழுத நிலம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சேரும் சகதியுமா, தண்ணியும் அந்த மண்ணையும் பிரிக்க முடியாது. அது போல ஏசு கிறிஸ்துவின் சரீரம் உழுத நிலம் போல இருந்துதான்.
சதை வேற ரத்தம் வேறன்னு இல்லை. மனித ரூபமே இல்லாமல் இருந்தாராம். எதற்காக தெரியுமா? அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செஞ்சிட்டாரா? சுமந்து தீர்த்தார். இதை நம்ம நம்ப மாட்டோம்னு சொல்லிதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்க துக்கங்களையும் பாடுகளையும் நோய்களையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? சுமந்து கொண்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சாப்பாடு உங்ககிட்ட கெஞ்சி அழுது கேட்டு நீங்க கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதோட உரிமை. நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், தங்க இடம் கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க அவங்கள வளர்த்து விடணுங்கிறது நம்முடைய கடமை. அது பிள்ளைகளுடைய உரிமை. அதுக்கு அது கெஞ்சி அழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. சுகம் என்பது நம்முடைய உரிமை. அவர் கொடுத்திருக்கின்ற விடுதலையும் வாழ்வும் நம்முடைய உரிமை. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அந்த உரிமை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க கெஞ்சி அழுது கேட்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்சதை விசுவாசிக்காததற்கு சமம். நம்முடைய பலத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்துல நம்ம இல்லை. தாவீது ராஜா காலகட்டத்தில் இல்ல, தானியேல் காலகட்டத்தில் நம்ம இல்ல, மோசே காலகட்டத்தில் இல்ல. அவங்க எல்லாம் பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள். ஆனா அவங்க காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? வரல. நம்ம காலத்துல யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதன் காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். உங்க அக்கௌண்ட்ல இந்த சுகம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்க முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்க போடல, நமக்காக அவர் சாபமாகவே என்ன செஞ்சாரா? மாறிவிட்டார். எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா? நாம சுமக்க வேண்டிய சாபத்தை அங்க கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டாரா? சாபமாகவே மாறி நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி, என்ன போட்டிருக்கு? நீங்களாக்கி மீட்டு கொள்வேன் அப்படி போட்டிருக்கா? மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார்னா என்ன அர்த்தம்? மீட்டு கொண்டார்னா என்ன அர்த்தம்? விடுதலைய கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். எதுல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரா? சாபத்திலிருந்து. நம்ம சொல்றோமா, யாரு செஞ்ச பாவம், யாரு செஞ்ச சாபம்? என் முன்னோர்கள் செஞ்ச சாபமா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் நீதி நியாயம் விசாரிப்பேன்னு சொன்னாரே, அது தொடர்ந்து வருகிறதோ? அந்த சாபம் யார் மேல சுமத்தப்பட்டுட்டு? கிறிஸ்துவின் மேல். நீங்கள் சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப கட்டுகளில் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது சாபம்னு உங்களுக்கு தெரியலையா? உபாகமம் 28:16 61 வரைக்கும் இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இது எல்லாமே என்னதுதான்? சாபம். இதுல ஒரு சாபத்துல கூட நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஒரு சில சாபத்தை நான் சொல்லட்டுமா? அந்த சாபத்துல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா நோய். அந்த நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விளைவு சாபம் என்னன்னு சொன்னா, செய்கிற செயல்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. செய்கிற எல்லாவற்றிலும் தடைகள் வருகிறது. வறுமை, இது ஒரு சாபத்தின் விளைவுதான். இன்னும் சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமி தன்னோட பலனை கொடுக்காதான், மண் தன்னோட விளைச்சலை கொடுக்காதான். இது சாபத்தோட ஒரு விளைவுதான். இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிட்டாரா? சுமந்து கொண்டார். பூமி தன் பலனை கொடுக்கும்.
நீங்க என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும்? வாய்க்கும். வானம் தன்னோட மழையை அது என்ன செய்யும்? பொழியும். உங்க ஊர்ல மழை பெய்யலையா? கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி எங்களை மீட்டு கொண்டார். என் அந்த நல்ல செழிப்பையும் மழையையும் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை விசுவாசிச்சு பேசும்போது அங்க மழை என்ன செய்யும்? பெய்யும். வல்லமை நம்முடையது இல்ல, வல்லமை யாருடையது? தேவனுடையது. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை சின்ன பின்னமாகி இருக்கிறதா? அது நீங்க விரும்பப்படத்தக்க வகையில இல்லாம உங்களுக்கு அது ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்குதா? அந்த சாபத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை சாபத்தின் விளைவு, அந்த சாபத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமைத்தனம் அது ஒரு சாபத்தின் விளைவு, அந்த அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 16வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் மனத்திகைப்பு, புத்தி மயக்கம், குருட்டாட்டம், பயம், இதெல்லாமே ஒரு சாபத்தின் விளைவு தான். புத்தி சரியில்லாம இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரு சாபத்தின் விளைவு. அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எனக்கு அங்க சாப விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மனநில பாதிக்கப்பட்ட நோய் என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் வாழ்விய சிந்தனையில செயல்படுகிறது. இதை சொல்லும் போது அதுல இருந்து விடுதலை உங்களால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.